Hello everyone, நான் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன், பிளாஸ்டிக் சர்ஜன் அட் கமீரா பிளாஸ்டிக் சர்ஜரி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணம் எல்லா நியூஸில் எல்லா இடத்துலையும் பரபரப்பாக ஃபில்லர்ஸ், டெர்மல் ஃபில்லர்ஸ், ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னா என்ன, அதை ஏன் போடுறோம், அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, ஏன் சைடு எஃபெக்ட்ஸ் வருது, ஒரு ஏன் அந்த மாதிரி ப்ரூஸ் ஒரு டிஸ்கலரேஷன் வருது, அது நார்மலா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சொல்கிற மாதிரி டெர்மல் ஃபில்லர் அப்படிங்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி திஸ் இஸ் அ ஃபில்லர். இது வந்து ரெடிமேடாக மார்க்கெட்டில் அவைலபிள். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஒரு சிரிஞ்சில் ஃபில் பண்ணி வரும். இது வந்து யூஸ் பண்ண ஒரு ஃபில்லரோட சிரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில் பண்ணி வரும். ஸோ நார்மலாக நம்ம இதை போடுறப்போ எய்தர் நாங்கள் ஒரு நீடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீடில் இதை ஃபிட் பண்ணி நீடில் யூஸ் பண்ணுவோம். நீடிலுங்கிறது நீங்கள் டிப்பை பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு நம்ம நார்மலாக பிளட் எடுக்கிறது வந்து நீடில். ஸோ அந்த நீடில் வந்து ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்கின்லேருந்து உள்ளே செலுத்துகிறோம். இதை செலுத்துறதுக்காக உள்ளே போகுது. சம்டைம்ஸ் இந்த நீடில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதுவும் பார்க்குறத லாங் நீடில் மாதிரி இருக்கும். இதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பட் இது வந்து நீடில் கிடையாது. இதை நாங்கள் கேனுலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன டியூபு. பட் டிப்பு பார்த்தீங்கன்னா இது ஷார்ப்பாக இருக்காது. இந்த நீடில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து கையில் பண்ணால் குத்தும். பட் இது வந்து ஷார்ப்பாக இருக்காது, பிளண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நார்மலாக ஒரு நீடில் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு நீடில் யூஸ் பண்ணி ஹோல் ஃபஸ்ட் போட்டுட்டு இந்த கேனுலாவை உள்ளே செலுத்தி அது மூலியமாக இந்த ஹைலூரானிக் ஆசிடை செலுத்துவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னா என்ன? நார்மலாக பிறவியிலேயே ஸ்கின் ப்ளஸ் நிறைய கார்டிலேஜ் இதிலெல்லாம் வந்து இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு செவரு கட்டுறோம். அப்போ வந்து பிரிக்ஸ் வச்சுட்டு சிமெண்ட் பூசுகிறோம். அந்த பிரிக்ஸை அந்த பிளேஸில் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து சிமெண்ட் பூசுகிறோம். அதே மாதிரி உடம்புல இருக்க செல்ஸை வந்து அந்த இடத்துல ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு சுற்றி வர கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கிற ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஹைலூரானிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல். இந்த ஹைலூரானிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், உடம்புல ஒரு 60% ஆவரேஜாக வந்து யூஸ்வலி வாட்டர். ஸோ இந்த ஹைலூரானிக் ஆசிட் வாட்டரை அப்சார்ப் பண்ணி அதை வந்து ரீட்டைன் பண்ணும். அதனால தான் நம்ம ஸ்கின் வந்து பொலிவாக தெரியுது. ஸோ த மாய்ஸ்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த மாய்ஸ்சர் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு செல் வந்து நார்மலாக நம்மளோட ஸ்கின் வந்து அப்பர் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல 5 லேயர் ஆஃப் செல் இருக்குது. அந்த 5 லேயர் வந்து ரெகுலராக டேர்ன் ஓவர் 45 நாளில் 5வது லேயர் மேலே வந்து அது ஷெட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் செல் டேர்ன் ஓவர். இந்த செல் டேர்ன் ஓவர் ரெகுலராக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிக்கு மாய்ஸ்சர் ரொம்ப ரொம்ப தேவை. அந்த மாய்ஸ்சரை இந்த ஹைலூரானிக் ஆசிட் ஹோல்ட் ஆகுது. ஸோ ஸ்கின்னில் மாய்ஸ்சர் அளவாக இல்லை அப்படின்னா செல் டேர்ன் ஓவரும் ரெகுலரைஸாக இருக்காது. அதனால தான் ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், பிக்மெண்டேட்டரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய மற்ற இஷ்யூஸ் வருது. ஸோ ஹைலூரானிக் ஆசிட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் இன் த கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ நம்ம வயசாகும்போது ப்ளஸ் நம்மளோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால சரியாக தூங்கலை, தண்ணி சரியாக எடுத்துக்கல, நம்மளோட எக்ஸசைஸ், நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ஸ்கின்னை சரியாக மெயின்டைன் பண்ணாதனால இந்த ஹைலூரானிக் ஆசிட் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த கனெக்டிவ் டிஷ்யூ கிராஜுவலி ரெடியூசஸ். ஸோ அதே மாதிரி இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் ஹைலூரானிக் ஆசிட் குறையும் போது அதோடு சேர்த்து சாகிங், ரிங்கிள்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த ஃபில்லருங்கிற மெட்டீரியல் ஹைலூரானிக் ஆசிட். ஸோ ஃபில்லருக்கு ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் இஸ் ஹைலூரானிக் ஆசிட். அந்த ஹைலூரானிக் ஆசிட் ஃபில்லர் போடும்போது நிறைய ஃபில்லர் இருக்குது. ஹைலூரானிக் ஆசிட் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இதோட மாலிக்யூலர் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட். ஏன் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்னா, அது வந்து எவ்வளோ திக் பெரிய மாலிக்யூல், எவ்வளோ சின்ன மாலிக்யூலுங்கிற சைஸை பொறுத்து அது வந்து என்ன ஃபங்க்ஷன் அந்த போடுறதுல பண்ண போகுது அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ஒரு திக் மாலிக்யூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து பில்லர் மாதிரி வேலை செய்யும்.
ஒரு டிஷ்யூவை தூக்குறதுக்கோ ஒரு க்ரூவை ஃபில் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் வெறும் ஸ்கின் மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்கின்ல போடும்போது வெறும் மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணி அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு பொலிவு, ஹைட்ரேஷன் அது கொடுக்கும். ஸோ ஹைலரானிக் ஆசிட் நார்மலாக ஸ்கின்னில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். அது வந்து பிகாஸ் ஆஃப் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஏஜிங் ப்ராசஸ் கிராஜுவலாக கம்மியாகுது. அதை ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர், அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் ஃபில்லர். அது ஃபில்லர்னு ஏன் சொல்கிறோன்னா, ஃபில் பண்ணுறனால இது வந்து இந்த மாதிரி ப்ரீஃபில் சிரிஞ்சில் வருது. ஸோ எல்லா டாக்டர்ஸும் இதை சிரிஞ்சை இதை நீடில் மூலியமாகவோ கேனுலா மூலியமாகவோ தான் உள்ளே செலுத்தணும். இப்போ இந்த மாதிரி செலுத்தும் போது என்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கன்சர்ன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இது லாங்காக ஒரு நீடில் மாதிரி இருக்குது. சின்ன இது வந்து கேனுலா டிப் பிளண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஸ்கின்னில் போடும்போது நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பிளட்டு கொடுக்க போனீங்கன்னா பிளட்டும் ஒரு நீடில் வச்சு எடுப்பாங்க. எடுத்து முடித்தோன்னே அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலராகவோ அது கொஞ்சம் நாள் கழித்து எல்லோ கலராக இருந்து அப்படியே மறைஞ்சிரும். அதுக்கு பேர் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம அந்த நீடில் வச்சு தான் ஃபில்லரை நம்ம ஸ்கின்னில் செலுத்துகிறோம். கேனுலா யூஸ் பண்ணுறதோட காரணம் என்னன்னா, இந்த நீடில் உள்ளே போகிறப்ப அந்த எந்த டாக்டர்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு இப்போ நம்ம வந்து கண்ணை சுற்றி கண்ணுக்கு அடியில் இருக்க கருவளையத்துக்கோ இல்லை க்ரூவுக்கோ, அந்த க்ரூவை டியர்ட்ரஃப், கண்ணீர் வலிகிற அந்த இதை வந்து டியர்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுக்கு அடியில் வந்து சம்டைம்ஸ் டார்க் சர்க்கிள்ஸுக்கு ஒரு ரீசன், என்னோட முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஒரு ரீசன் வந்து இந்த மாதிரி வால்யூம் கம்மியாகிறதானது. வால்யூம்னா அது ஃபேட் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வால்யூம், அது கம்மியாகிறனாலையும் இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் ஹைலரானிக் ஆசிட் கம்மியாகிறனால ஒருத்தவங்க அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த ஃபேட், இந்த கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாம் டீஜென்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி வால்யூம் லாஸ் வரும்போது அதனாலையும் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது அந்த வால்யூமை நம்ம ரெஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த ஃபில்லர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக நாங்கள் வந்து ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ சர்ஜன், ஐம் அ பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் அனாட்டமி படிப்போம். இந்த கண்ணை சுற்றி எந்த இடத்துல மேஜர் பிளட் வெசல் இருக்குது அப்படிங்கிறது படிப்போம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த மேஜராக இருக்க பிளட் வெசல் அதை வந்து அவாய்டு பண்ணணும். ஏன்னா அந்த பிளட் வெசலுக்கு உள்ள இந்த ஃபில்லர் வந்து செலுத்தினா அது வந்து அந்த வெசலை பிளாக் பண்ணிக்கலாம். அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ மேஜர் பிளட் வெசல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, that is where experience comes handy. So நீங்கள் as a surgeon and as we learn, நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுனால எந்த இடத்துல எங்கெங்கே பிளட் வெசல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைரெக்டாக பார்க்குறனால அந்த மாதிரி வெசல்ஸை அவாய்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த மேஜர் வெசல்ஸ்லேருந்து சின்ன சின்ன ஸ்மால் வெசல்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். இந்த நீடிலோ கேனுலாவோ வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு வலி இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சின்னதை யூஸ் பண்ணுறோம். அது போகும்போது அந்த வலியில் இருக்க இரத்த குழாயை, சின்ன இரத்த குழாயை சம்டைம்ஸ் டேமேஜ் பண்ணலாம். டேமேஜ் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மீனிங் நம்ம நார்மலாக ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அவங்களோட ப்ளீடிங் ப்ரொஃபைல் நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எல்லாத்துக்குமே ஒரு இரத்த குழாய், அதில் ஒரு துவாரமோ இல்லை இரத்த குழாய் வந்து இன்ஜர் ஆச்சுன்னா அதிலிருந்து கசிகிற ரத்தம் கொஞ்சம் நேரத்தில் தானாக ஸ்டாப் ஆகிடும். இது வந்து எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ரொம்ப மேஜர் பெரிய இரத்த குழாய் டேமேஜ் ஆகும்போது தான் ப்ளீடிங் அதில் இருக்க ப்ரெஷர்னால ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாமல் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் என்னென்னா அழுத்தி பிடிக்கிறது. ப்ரெஷர் கொடுத்தா அதுவும் கொஞ்சம் நேரத்தில் ஆக்சுவலாக கிளாட் ஆகிடும். ஸோ நார்மலாக இந்த ஃபில்லரோட கேனுலா உள்ளே போகும்போது அந்த இட்ஸ் அ பிளைண்ட் ப்ரொசீஜர். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்கேன் வச்சோ எந்தெந்த வெசல் இருக்கோ அப்படிங்கிறது, ஏன்னா ரொம்ப சின்ன வெசல்ஸ். ஸோ இது போகும்போது பை அண்ட் லார்ஜ் வந்து நம்மளுக்கு மேஜர் வெசல் இங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு போடுறோம். ரேராக மைனர் வெசல்ஸ் வந்து அது படும்போது யூஸ்வலாக கேனுலாவை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அந்த மாதிரி படும்போது கூட அது மூவ் பண்ணிவிடும். ஏன்னா இது ஷாப் இல்லாதனால வெசல் பக்கத்தில் இருக்கும்போது வெசல் மூவ் ஆகி அந்த டிஷ்யூவில் மட்டும் போகும். சம்டைம்ஸ் ஷார்ப்பாக இருக்கும்போது ரொம்ப சின்ன கேனுலா யூஸ் பண்ணும்போது அந்த வெசலை சுராய்ச்சிட்டோ ஒரு லைட்டாக ஒரு இன்ஜுரி க்ரியேட் பண்ணிவிட்டு போகலாம். அதனால அதில் உள்ளே இருக்க பிளட் வெசல்ஸ், பிளட் செல்ஸ், ஆர்பிசி செல்ஸ் வெளியே வருது.
அதுதான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ப்ரூஸ் ஒரு ரத்தம் கண்ணி போன மாதிரி ப்ளூ கலராக தெரியுது. நார்மலாக அந்த மாதிரி இன்ஜரி ஆகும்போது என்ன ஆகும்னா, பிளேட்லெட், நம்ம ரத்தத்தில் 3 வகையான செல்ஸ் இருக்குது. ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸுங்கிற செல் வந்து அந்த இடத்துல ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருக்காமே அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதை கிளாட் பண்ணிடும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த டிஷ்யூவில் கசிஞ்ச ரெட் பிளட் செல்ஸை இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஃபேகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் அப்சார்ப் பண்ணி அந்த இடத்த விட்டு எடுத்துரும். நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்லாம் ஆனோன்னா கண்ணை சுற்றி அப்படியே டார்க் ரக்கூன் ஐஸ் அப்படி சொல்லுவோம், டார்க்காக வந்து ரத்தம் கண்ணி போன மாதிரி இருக்கும். பட் ஆனால் நாளடைவில் 3-4 வீக்ஸில் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஸ்வெல்லிங்கெல்லாம் போய் நார்மல் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம பாடியே அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அந்த ரெட் பிளட் செல்ஸை அப்சார்ப் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக வந்து அந்த இடத்துல நார்மலாக ஆயிரும். சம்டைம்ஸ் அந்த பிக்மெண்ட், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ், அந்த பிளட் வெளியே வந்தோடனே மெயின் காம்பனண்ட் வந்து ஹீமோக்ளோபின். அது வந்து ஃபஸ்ட்டு பில்லிவர்டின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸாக உடஞ்சி, அப்புறம் பில்லிரூபின் இன்னொரு சப்ஸ்டன்ஸாக உடஞ்சி அது வெளியில் போகுது. ஸோ அந்த பில்லிவர்டுங்கிறது பச்சை கலராக இருக்கும், பில்லிரூபின் எல்லோ கலராக இருக்கும். இந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு ரெட்டிஷ் ப்ளூ அந்த மாதிரி கலர் மாதிரி அந்த ப்ரூஸ் போகுது. ஸோ அது வந்து மைல்டாக ஸ்டெயினாக இருக்கும்போது சம்டைம்ஸ் அது சீக்கிரம் அந்த ஸ்டெயின் ஸ்கின்லேருந்து போகிறதுக்கு சம் க்ரீம்ஸ் அண்ட் சம் லேசர் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் ஆகும். பட் அதர்வைஸ் நான் எதுவும் பண்ணலைனா கூட அது தானாவில் போயிடும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அந்த நார்மலாக டெர்மல் ஃபில்லர் போடும்போது ஏற்படுற ப்ரூஸ் வந்து அந்த ஃபில்லர் தப்பாக போடுறனால வர்றது கிடையாது. பட் ரேர்லி சம்டைம்ஸ் அனாட்டமி வித்தியாசமாக இருக்கலாம், இல்லை இரத்த குழாய் வந்து அந்த சமயத்தில் உப்பி இருக்கலாம். லைக் நம்ம நிறைய பேர் ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தால் ஃபேஸில் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ அந்த இரத்த குழாய் வந்து சர்டன் சிச்சுவேஷன்ஸில் கண்டிஷன்ஸில் உப்பி இருக்கலாம். சம் மெடிசின் சாப்பிட்றனால, சம் வேரியஸ் கண்டிஷன்ஸ்னால இரத்த குழாய் உப்பி இருக்குனால அந்த உப்பி இருக்கும்போது அந்த டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ப்ரூஸ் ஏற்படுறது எந்த இன்ஜெக்ஷன், அது வந்து ஃபில்லர் போடுறனாலங்கிறது கிடையாது. உடலுக்குள்ள ஒரு ஸ்கின்னுக்கு கீழே எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும், அது வந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே போனாலும் இந்த மாதிரி ப்ரூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது நாங்கள் வந்து ஆக்சுவலாக சர்ஜரி, லைப்போசக்ஷன் அப்படிங்கிற ஒரு சர்ஜரி பண்ணுவோம். லைப்போசக்ஷன் பண்ணும்போது இந்த கேனுலா, இது வந்து சின்ன கேனுலா, மைக்ரோ கேனுலா. இதுவே பெரிய கேனுலா, ஒரு 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் கேனுலா தான் லைப்போசக்ஷனில் போடுறோம். அப்பையும் ப்ரூஸ் வரலாம். ஸோ லைப்போசக்ஷன் அப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும், டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வரும். அதுவும் அவங்கவுங்க பாடியை பேஸ் பண்ணி இருக்கும். அப்புறமா அது தானாக கம்ப்ளீட்டாக ஒரு 4 to 6 வீக்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த ப்ரூஸ் வந்து போயிடும். சப்போஸ் கொஞ்சம் ஸ்டெயினிங் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு க்ரீம்ஸ் அண்ட் லேசர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்டபிள்ஸ் அதாவது எதர் இட் இஸ் ஃபில்லர் or whatever it is, bruising is a normal process that rarely happens. It is not a complication அப்படின்னு தப்பாக பண்ணனால வருது அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ரெகுலராக அந்த மாதிரி ஃபில்லர் பண்ணும்போது வி நோ எப்போ அவாய்ட் பண்ணுறது, எப்போ இட் கேன் ஹேப்பன். பட் இருந்தாலும் கூட எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு சர்ஜன் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபிசிஷியன் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ரூஸ் வர்றது இஸ் ஆஃப்டர் ப்ராசஸ் அண்ட் இட் செட்டில்ஸ் டவுன் நார்மலி. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ வீடியோ. உங்களுக்கெல்லாம் இந்த டெர்மல் ஃபில்லர், ஏன்னா நிறைய நீங்கள் படிக்கிறீங்க நியூஸில் இந்த மாதிரி டெர்மல் ஃபில்லர் இப்படி காஸ் ஆகிடுச்சு அப்படின்னு, உங்களுக்கு அதனால பயம் இருக்கலாம். நாங்கள் ரெகுலராக இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். ஹைலரானிக் ஆசிட் அது வந்து ஃபில்லர்ங்கிற வடிவத்தில் இல்லை, ஹைலரானிக் ஆசிட் க்ரீம்ஸ் வடிவத்துலேயும் இருக்குது. ஸோ நார்மலாக நாங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னு வந்தாலோ, இல்லை ஸ்கின் பேரியர் இல்லை டேமேஜ் ஆகி சென்சிட்டிவ் ஸ்கின்னு வந்தாலோ அந்த ஹைலரானிக் ஆசிட் இருக்கிற க்ரீம்ஸ் அட்வைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி க்ரீம் போட்டு அது உள்ளே போய் ரெஸ்டோர் ஆகி அந்த ரிசல்ட் வரதுக்கு டைம் ஆகும்போது அந்த ரிசல்ட் சீக்கிரம் வர்றதுக்காக அதை டைரெக்டாக ஸ்கின்னில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு தான். இது வந்து ஸ்கின் ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, இல்லை ஸ்கின்னோட பொலிவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, இல்லை ஸ்கின் சாகிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, இல்லை ஸ்கின்னை வந்து வடிவமைக்கிறதுக்கு கான்டூர் பண்ணுறதுக்காக. ஒரு போன் வந்து இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் பார்ப்பீங்க வயசானும் போது டென்ச்சர்ஸ் எல்லாம் மாற்றினா அந்த போன் எரோஷன் ஏற்படுது. அதனால உங்களுக்கு வந்து டிஷ்யூ சாக் ஆகும்.
அதே மாதிரி போன் டீஜெனரேஷன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், அதெல்லாம் அந்த போன் திரும்பி பழைய மாதிரி சின்ன வயசில் எப்படி இருந்துச்சோ அந்த கான்டூர் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஃபில்லர் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் வெரி சேஃப் பிகாஸ் இட் இஸ் நார்மலி அந்த ஹைலரானிக் ஆசிட் இப்போ ரெடிமேடாக அவைலபிள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி லெபார்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இனிஷியலி இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ரோஸ்டோகோம்ஸ், அப்புறமா அது வந்து பாக்டீரியல் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்லேயும் பண்ணுறாங்க, சம் பிளான்ட் டெரைவ்ட் அண்ட் இந்த மாதிரி லெபார்ட்ரியில் சிந்தசைஸ் பண்ணுற ஹைலரானிக் ஆசிட். பட் த கெமிக்கல் காம்போசிஷன் அல்டிமேட்லி அது வந்து ஒரிஜினலாக நம்ம வந்து பறவையிலேயே எப்படி ஸ்கின்ல இருந்துச்சோ அதே சப்ஸ்டன்ஸ் தான் நாங்கள் உள்ளே போடுறோம். ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபில்லர் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணலாம்.